தன்னை தேடி வந்த பக்தர்களை அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாருங்க. அதில் யாராவது ஒருத்தர்கிட்ட நீ போய் உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவரையே பரிமாறவும் சொல்லுவார். இதே ஒரு ஏழை பக்தராக இருந்தால் ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை குடிப்பாருங்க. அதுதான் பல பக்தர்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்க வச்சுது. பல அற்புதங்களையும் மகிமைகளையும் கொண்ட சுவாமி இவராக இருந்தாலும் இவருக்குன்னு தனியாக ஒரு சீடனை வச்சுக்கிட்டது கிடையாது. இவரோட ஆடம்பரத்துக்குன்னு எதையுமே பயன்படுத்தினது கிடையாது. சர்க்குரு சாமி கிட்ட யார் பக்தராக சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில் பாவத்தை பண்ணிட்டு அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சேர்ந்தவங்க தாங்க. அவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி அவங்கள ஒரு நல்ல வழிக்கு படுத்தினது சர்க்குரு சாமியே சேருங்க. இவர்கிட்ட போகிற பக்தர்கள் கிட்ட அவங்களோட பாவத்தை போக்குறதுக்காக ஒரு கல் எடுத்துட்டு போய் அங்கே போடு, இல்லை கூடு கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார். இது மூலமாக அவங்களுடைய பாவங்களும் கர்மங்களும் தீருன்னு சொல்லப்படுது. இவர் 11/3/2014 புனர்பூச நட்சத்திரத்தில் மோகனையா அவர்கள் தோட்டத்தில் ஜீவசமாதி ஆனாருங்க. இவர் முருகனை தன்னோட இணைத்து போகரோட ஆசியோட ஜீவசமாதி ஆனார். இவருடைய ஜீவசமாதி மக்களுடைய பார்வை